இன்ட்ராடே இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் மீன்ஸ் யாரு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை மாஸ்டர் பண்ணிட்டு கரெக்டா பண்றாங்களோ அவங்க தாராளமா பண்ணலாம். இப்போ என்னன்னா டெக்னிக்கல்ஸ் வந்து நீங்க டெய்லியில யூஸ் பண்ணீங்கன்னா டைம் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பண்ணும்போது ஸ்பீடா பண்ணணும். அப்ப அந்த ஸ்பீடா பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமா இன்ட்ராடே பண்ணலாம். இப்போ அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல, பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்ன்றது தான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இது ஒரு டவுட்டா இருந்துச்சு, சார் 50,000 வச்சிருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் எடுக்க முடியுமா, 1000 ரூபாய் எடுக்க முடியுமா, என்னால எடுக்க முடியுமான்றதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் சரி இந்த ஒரு வீடியோல என்னன்னா ஒரு 50,000 வச்சுட்டு எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஒரு 500 to 1000 எடுக்க முடியுமா, அவங்களுக்கான ஒரு ஆன்சரும் இதை வச்சுக்கோங்க. எஸ் யூ கேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுக்க முடியும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம அப்ப மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 2% ரிஸ்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000க்கு 2% ரிஸ்க்னா 1000 rupees வரும். அப்போ மேக்ஸிமம் 1:2 கூட ஒரு 2000 rupees டார்கெட் வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி வச்சும் காம்பினேஷன்ல எடுக்க முடியும். அப்போ ஒரே ஸ்கிரிப்ட் மட்டும் பார்த்தா பத்தாது. நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், ஒரு இன்ட்ராடே அப்படின்னு பண்ண போறீங்க, இப்போ நீங்க வந்து ஒரு 50,000 வச்சுட்டு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா 3 scripts மேக்ஸிமம் 4 scripts இது போதும். ரொம்ப ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு 4 ஸ்கிரிப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்க ஒரு SBI எடுத்துக்கிறேன், பஜாஜ் எடுத்துக்கிறேன், ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ், ஒரு ரிலையன்ஸ், இது 4 தான் நான் டெய்லி பண்ண போறேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த 4 மட்டுமே பண்ணு. அந்த 4ல டெய்லி எல்லா ஸ்கிரிப்டுமே இன்ட்ராடேக்கு என்ட்ரி கொடுக்க தான் செய்யும். ஆனா எடுக்க தெரியணும். முக்கியம் என்னன்னா என்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம எடுப்போமா, அதை கரெக்டா எடுக்கிறோமான்றது தான் விஷயம்.